Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து MS Excelல வந்து multiple cells வந்து நம்ம எப்படி at a time வந்து equal பண்ணி validate பண்றது அப்படிங்கிற கான்செப்ட் தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த கான்செப்ட்டை நம்ம பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து மறக்காம subscribe பண்ணுங்க. subscribe பண்ணதுக்கு அப்புறம் சைடுல ஒரு bell icon இருக்கும், அதையும் press பண்ணுங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் பப்ளிஷ் பண்றது எல்லாமே உங்களுக்கு ஒரு notification alert வரும். updated வீடியோஸ் நீங்க இன்ஸ்டன்ட்டா பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த வீடியோல வந்து நம்ம multiple cells வந்து எப்படி at a time நம்ம வந்து equal பண்ணி அது வந்து validate பண்றது அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ first of all நம்ம வந்து two cells வந்து நம்ம ஈஸியா வந்து validate பண்ணிடலாம், ஈக்குவல் பண்ணிடலாம். ஓகேங்களா? இங்க பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கிட்ட வந்து C காலம்ல வேல்யூ இருக்கு, D காலம்லயும் வேல்யூ இருக்கு. இப்போ இத நம்ம அந்த ரெண்டு காலமும் வந்து நம்ம ஜஸ்ட் ஈக்குவல் டு இந்த C1 செல்லையும் again ஈக்குவல் டு D1 செல்லையும் நான் ஈக்குவல் பண்ணிட்டு என்டர் பண்றேன். எனக்கு வந்து ரிசல்ட் வந்து ட்ரூன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணுது. இந்த ஃபார்முலாவை நான் வந்து டிராக் டவுன் பண்றேன். இப்போ எனக்கு இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே ட்ரூன்னு வந்திருக்கு, ஒன்னு மட்டும் ஃபால்ஸ்ல வந்து நமக்கு டிஸ்ப்ளே பண்ணிருக்கு. பிகாஸ் இது ரெண்டுமே வந்து ஈக்குவல் வேல்யூ கிடையாது. ஒன்னு வந்து 25, அனதர் ஒன் வந்து 35ன்னு இருக்கு. சோ நமக்கு இங்க ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் ஆயிருக்கு. இப்போ இன்கேஸ் இப்போ இதை நீங்க எக்ஸாக்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நீங்க இதை வேலிடேட் பண்ணலாம். இப்போ நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் டு எக்ஸாக்ட் ஃபர்ஸ்ட் வேல்யூ நான் ரெஃபர் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட் 2 வந்து D1 வந்து நான் ரெஃபர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? டெக்ஸ்ட் 1 வந்து C1, டெக்ஸ்ட் 2 வந்து D1 கொடுத்துட்டு இப்போ நான் வந்து என்ன பண்றேன், இங்க வந்து நமக்கு வேல்யூ சேம் ரிசல்ட் தான் கிடைச்சிருக்கு. இப்போ இந்த எக்ஸாக்ட்ல வந்து என்னன்னாக்கா நமக்கு எக்ஸாக்ட்டா ஸ்பேஸ் இது எல்லாத்தையுமே நமக்கு வேலிடேட் பண்ணி ரிசல்ட் கொடுக்கும். இது நம்ம ஆல்ரெடி வந்து வீடியோஸ் வந்து பப்ளிஷ் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்க இப்போ 2 செல்ஸ் வந்து நம்ம ஈஸியா வந்து ரெஃபர் பண்ணிடலாம். இப்போ இன்கேஸ் எனக்கு வந்து இதே வேல்யூ இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், B காலம்லயே இருக்கு, A காலம்லயே இருக்கு. இப்போ அட் எ டைம் வந்து நான் என்ன பண்ணணும், இந்த 4 செல்ஸையும் வந்து நான் வேலிடேட் பண்ணணும். ஓகேங்களா? வேலிடேட் பண்ணும்போது எனக்கு எல்லா செல்ஸ்லயுமே எனக்கு வேல்யூ வந்து ஈக்குவலா இருந்தா எனக்கு ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆகும். ஏதாவது ஒரு செல்ல வந்து எனக்கு வேல்யூ வந்து அதர் வேல்யூ இருந்ததுன்னா எனக்கு ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ நான் என்ன பண்றேன், இந்த ஃபார்முலா டெலீட் பண்ணிட்டு இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன், ஈக்குவல் பண்றேன். இப்போ அதே லாஜிக் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இப்போ என்ன ரிசல்ட் கிடைக்குதுன்னு பாருங்க. A1 ஈக்குவல் பண்றேன், அகைன் ஈக்குவல் டு B1 ஈக்குவல் டு C1 ஈக்குவல் டு D1. ஓகேங்களா? கொடுத்துட்டு என்டர் பண்றேன். இப்போ எனக்கு பாத்தீங்கன்னா எனக்கு ஃபால்ஸ் ரிட்டர்ன் ஆகுது. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் நமக்கு வேல்யூ எல்லாமே ஈக்குவலான வேல்யூ தான். 25 25 25 தான் இருக்கு நமக்கு 4 செல்லையுமே. பட் எனிவே நமக்கு இங்க பாத்தீங்கன்னா ரிசல்ட் வந்து ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணுது. சோ இது வந்து எக்ஸல்ல டிஸ்அட்வான்டேஜ். மல்டிபிள் செல்ஸ் நம்ம அட் எ டைம் ரெஃபர் பண்ணும்போது நமக்கு ஆல்வேஸ் ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணும். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த ரோல வந்து 325 இருக்கு, ஒரு 35 இருக்கு. பட் எனிவே அதுவும் ஃபால்ஸ். நமக்கு கரெக்டான வேல்யூ எல்லா செல்ஸ்லயும் இருக்கும்போது நமக்கு ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணுது. சோ இதை நம்ம எப்படி நம்ம அவாய்ட் பண்றது, இந்த மாதிரி கேஸ்ல நம்ம எப்படி மல்டிபிள் செல்ஸ் வந்து வேலிடேட் பண்றது அப்படிங்கிற கான்செப்ட் தான் நம்ம பார்க்க போறோம். இங்க வந்து இப்ப F காலம்ல வந்து நான் மல்டிபிள் செல்ஸ் வந்து எப்படி வேலிடேட் பண்றது அப்படிங்கறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த ஃபார்முலா இல்லைன்னா நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணிட்டு இந்த E காலம்லயே நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். நான் ஜஸ்ட் என்ன பண்றேன், ஈக்குவல் டு end ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். ஓகேங்களா? end ஃபங்க்ஷனுக்குள்ள நான் எக்ஸாக்ட் ஃபங்க்ஷனை வந்து நான் உள்ள இன்க்ளூட் பண்றேன். ஓகேங்களா? எக்ஸாக்ட் ஃபங்க்ஷன் இன்க்ளூட் பண்ணிட்டு இப்ப டெக்ஸ்ட் 1 இருக்கு இல்லைங்களா, இதுல வந்து நான் ரேஞ்ச் அசைன் பண்ண போறேன். ரேஞ்ச் எதுனாக்க A1 ல இருந்து நம்ம அப் டு எத்தனை செல் நம்ம வேலிடேட் பண்ண போறோமோ அது வரைக்கும் நான் ரேஞ்ச் அசைன் பண்ணிடுறேன். A1 ல இருந்து D1 வரைக்கும் நான் ரேஞ்ச் அசைன் பண்ணிட்டேன். ரேஞ்ச் அசைன் பண்ணிட்டு என்னோட டெக்ஸ்ட் 2 என்ன பண்றேன், கமா கொடுத்துட்டு அகைன் இந்த A1 நான் செலக்ட் பண்றேன், ஃபர்ஸ்ட் செல்ல. ஓகேங்களா? செலக்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், பிராக்கெட்டை க்ளோஸ் பண்றேன், அகைன் ஒன் மோர் டைம் க்ளோஸ் பண்றேன். பிகாஸ் அண்ட் ஃபங்க்ஷனுக்கு ஓபன் பண்ணிருக்கோம், அதுக்கு ஒரு டைம் நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நீங்க டைரக்டா என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் வராது, அந்த ஃபார்முலா வந்து
வேல்யூ எரர்னு சொல்லிட்டு வரும். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இது வந்து வேல்யூ எரர்னு சொல்லிட்டு வரும். ஸோ அதுக்கு பதிலாக நான் என்ன பண்றேன், இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண உடனே நம்ம ஃபைனலா பண்ண வேண்டியது என்னன்னாக்க கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் கொடுக்கணும். நம்ம அரே வேல்யூல வந்து உள்ள நம்ம பாஸ் பண்ணிருப்போம். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், அண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன், எக்ஸாக்ட் ஃபங்க்ஷனை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோட ரேஞ்ச் வந்து டெக்ஸ்ட் 1க்கு வந்து நான் A1ல இருந்து D1 வரைக்கும் அசைன் பண்ணிக்கிறேன், கமா A1 வந்து நான் டெக்ஸ்ட் 2 அசைன் பண்ணிக்கிறேன். 2 டைம்ஸ் பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்றேன், கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் பிரஸ் பண்ணனா எனக்கு இங்க ட்ரூன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணிருக்கு வேல்யூ. பிகாஸ் இங்க பாத்தீங்கன்னா A1ல இருந்து D1 வரைக்கும் நமக்கு வேல்யூ வந்து 25 ஈக்குவலா இருக்கு. ஸோ நமக்கு ட்ரூன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆயிருக்கு. இப்போ நான் இதை வந்து டிராக் டவுன் பண்றேன், என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. இங்க மட்டும் நமக்கு ஒரே ஒரு ஃபால்ஸ் இருக்கும், பாத்தீங்கன்னா தெரியும். ஏன்னா இதுல வந்து ஃபர்ஸ்ட் 3 செல்ஸ் வந்து ஈக்குவல் வேல்யூ, D6ல பாத்தீங்கன்னா 35ன்னு இருக்கு. ஸோ நமக்கு ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆயிருக்கு. இப்போ எல்லா செல்ஸுமே நமக்கு வேலிடேட் பண்ணும். நமக்கு ஏதாவது ஒரு செல்லுல வேல்யூ வந்து டிஃபர் ஆனா கூட நமக்கு இங்க ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணும். இந்த மாதிரி நம்ம ஹியூஜ் டேட்டாபேஸ் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம வேலிடேட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னாக்க நம்ம ஈஸியா ஃபால்ஸ் வேல்யூ வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபர்ஸ்ட் ரோல என்ன பண்றேன், நீங்க வந்து ஒரு 40ன்னு சொல்லிட்டு நான் நம்பரை சேஞ்ச் பண்றேன். எனக்கு ஆட்டோமேட்டிக்கா இங்க ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆயிருங்க, பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஏன் நம்ம கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம அரே வேல்யூவா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா நம்ம எப்பெல்லாம் அரே வேல்யூவா நம்ம கொடுக்குறோம் அப்படின்னாக்க கொடுக்குறோமோ அந்த டைம்ல நம்ம வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் யூஸ் பண்ணோம். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் பிராக்கெட் வந்து ஓப்பன் பிரான்சிஸ் இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும், ஃபார்முலா பார்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும். சோ இப்படி நம்ம வேலிடேட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம காலம் வைஸா நம்ம இந்த மாதிரி வந்து வேல்யூ வந்து மல்டிபிள் காலம்ல இருக்கிற செல்ஸ் வந்து ரெஃபர் பண்ணி நம்ம ஒரு இடத்துல வந்து வேல்யூ வந்து ஈஸியா வந்து ஈக்குவலா இருக்கா இல்ல ஃபால்ஸ் வேல்யூ நம்ம ஈஸியா வந்து ட்ராக் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் 2ல என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்க அதே வேல்யூஸ் இருக்கு. இதை வந்து நம்ம எப்படின்னாக்க ரோ வைஸா நம்ம வேலிடேட் பண்ண போறோம். ஓகேங்களா? இப்போ எனக்கு இந்த இடத்துல ரிசல்ட் வேணும் அப்படின்னாக்க இப்போ நான் இந்த இடத்துல ரிசல்ட் கொண்டு வர போறேன். ஸோ அதே ஃபார்முலா தான் நான் யூஸ் பண்ண போறேன். ஈக்குவல் டு அண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். அண்டுக்குள்ள எக்ஸாக்ட் ஃபங்க்ஷன் வந்து நான் உள்ள இன்க்ளூட் பண்றேன். இப்போ எனக்கு டெக்ஸ்ட் 1 ஆர்குமெண்ட் வந்து பாஸ் பண்ண சொல்லுது. நான் என்னோட ரேஞ்ச் வந்து C1ல இருந்து C7 வரைக்கும் அசைன் பண்ணிக்கிறேன், கமா டெக்ஸ்ட் 2 வந்து நான் என்ன பண்றேன், என்னோட C1 செல்லையே நான் ரெஃபர் பண்ணிக்கிறேன். பிராக்கெட்டை வந்து எக்ஸாக்ட் ஃபங்க்ஷனுக்கு நான் க்ளோஸ் பண்றேன். அகைன் ஒன் மோர் டைம் அண்ட் ஃபங்க்ஷனுக்கு ஓபன் பண்ணிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் சேம் லாஜிக் தான் இங்க கொடுக்கணும். நார்மல் என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வராது, வேல்யூ எரர் வரும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் பிரஸ் பண்ணுங்க, உங்களுக்கு ரிசல்ட் ட்ரூன்னு சொல்லிட்டு நமக்கு இங்க டிஸ்ப்ளே பண்ணுது. இப்போ இந்த ஃபார்முலாவை நான் இந்த கர்சர் கார்னர்ல வச்சு நான் என்ன பண்றேன், அப்படியே ரைட் சைடு வந்து டிராக் பண்ணிக்கிறேன். இப்போ டிராக் பண்ண உடனே எனக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே ட்ரூன்னு வந்திருக்கு. பிகாஸ் எல்லா செல்ஸ்லயுமே வேல்யூ வந்து சேமா இருக்கு. இன்கேஸ் நான் இங்க வந்து ஏதாவது ஒரு வேல்யூ நான் சேஞ்ச் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் D1ல இருக்கிறத வந்து 13 சொல்லிட்டு சேஞ்ச் பண்றேன். எனக்கு ஆட்டோமேட்டிக்கா ரிசல்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆகுது. இப்போ இன்கேஸ் நான் இங்க வந்து டவுன்ல சம்திங் ஏதாவது வேல்யூ நான் சேஞ்ச் பண்றேன், எனக்கு இங்கேயும் ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆகுது. ஏதாவது ஒரு செல்லுல வந்து நமக்கு வேல்யூ வந்து அதர் வேல்யூஸா இருந்தாலே நமக்கு வந்து அங்க ஆட்டோமேட்டிக்கா ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆயிரும். எல்லா செல்ஸ்லயும் ஈக்குவலா இருந்தா மட்டுமே நமக்கு ட்ரூன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ இன்கேஸ் இங்க வந்து நான் 75 கொடுக்குறேன் அப்படின்னாக்க எனக்கு ஃபால்ஸ். ஸோ எவ்ரிதிங் ஃபால்ஸ். இங்க வந்து நமக்கு பர்ஃபெக்டா நமக்கு ரிசல்ட்டை மேட்ச் பண்ணி நமக்கு இங்க ரிசல்ட்டை வந்து இங்க ட்ராக் பண்ணிடலாம். இப்போ இது எப்பெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னாக்க நீங்க இப்போ ஒரு ஹியூஜ் டேட்டாபேஸ் யூஸ் பண்ணும்போது நீங்க மல்டிபிள் செல்ஸை வேலிடேட் பண்ணி நீங்க அதோட வேல்யூ வந்து எக்ஸாக்டா மேட்ச் ஆகுதா இல்ல அன்மேட்ச்டு வேல்யூ அப்படிங்கறத நீங்க ஈஸியா இந்த மாதிரி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நீங்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இதுக்கு வந்து நீங்க கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் கொடுக்கணும். ஃபங்க்ஷனை வந்து நீங்க அண்ட் ஃபங்க்ஷனையும் எக்ஸாக்ட் ஃபங்க்ஷனையும் யூஸ் பண்ணிட்டு ரேஞ்ச் அண்ட் கிரைட்டீரியா அசைன் பண்ணிட்டு நீங்க ஜஸ்ட் என்ன பண்றீங்க, கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் பிரஸ் பண்ணுங்க, உங்களுக்கு ரிசல்ட் பெர்ஃபெக்ட்டா வரும். இப்போ இந்த கான்செப்ட் வந்து உங்களோட டேட்டாபேஸ்ல யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னும் நீங்க நிறைய வீடியோ லேர்ன் பண்ணணும் அப்படின்னாக்க நம்ம
சேனல்ல போயிட்டு பிளேலிஸ்ட் வைஸா போயிட்டு விசிட் பண்ணுங்க. ஆல்ரெடி மேக்ரோ வீடியோஸ் கவர் பண்ணிருக்கோம். அது போக நிறைய எக்ஸல்ல வந்து ஃபார்முலாஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து மோர் தென் 400 ஃபார்முலாஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து கவர் பண்ணிட்டோம். அதையும் விசிட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல நல்ல ஒரு கான்செப்டோட பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.